ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய மினி விலாக். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஃபேமிலியோடு சேர்ந்து அந்தியூரில் இருக்கிற குருநாதர் சாமி கோயிலுக்கு போகலான்னு ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் நான், என் குழந்தனார், எங்கள் அத்தை, மாமா, என் வீட்டுக்காரர், என் பையன் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு லிட்டில் பார்க்கலான்ட்டு ஒரு டிராஃபிக்கில் நின்றுருந்தோம். இப்போ சும்மா ஷேர் பண்ணேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போகிற வழியில் சும்மா அப்படியே டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ பார்க்கலான்னு போனோம். கிளம்பிட்டு கோயிலுக்கு போய் பார்த்தா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. ரொம்ப காரெல்லாம் ரொம்ப வேகமாக நின்றுட்டு இருந்ததுங்க. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மழை பெஞ்சதில் ரொம்ப இதாக இருந்தது, டர்ட்டியாக இருந்தது ரோடெல்லாம். ஓரளவுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணி போலீஸ் வந்து நல்லா இது பண்ணாங்க. அதுக்குள்ளே கோயில் என்ட்ரி, நம்ம கோயில் என்ட்ரியால் பார்த்தா நல்லா கடை வெட்டுறாங்க, அதில் சமைச்சு சாப்பிட்றாங்க. நிறைய கடைங்க இருந்தது, பூக்கடை, பழக்கடை, சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கேயே இருந்தது. ஆனால் நாங்கள் போனப்போ நாங்கள் போனோம் செகண்ட் டே, அதனால் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஆனாலும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ஆனால் பார்க் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் போகணும். போலீஸ் வந்து இதில் ரொம்ப பங்கேற்று நல்லா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வழியெல்லாம் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட நான் ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் பத்ரகாளி அம்மன் சொல்லுவாங்க. இங்கே தான் குருநாதர் கோவிலுக்கு அடுத்தது இந்த கோவில். இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து லைனில் நின்று போய் உள்ள சாமியை கும்பிட்டுட்ருக்குறோம் ஃபேமிலியோட. ஃபோட்டோ அலோடு இல்லை, பட் உண்மையாக ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு இங்கே உங்களுக்கு சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன். என்னோடய முதல் வாய்ஸ் கொடுக்குற வீடியோ இது. எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் அப்படியே பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதான் அருள்மிகு ஸ்ரீ குருநாதர் சுவாமி திருக்கோவில் அந்தியூர். நல்லா ஓரளவு கூட்டம் இருந்தது. நாங்கள் போனது ஒரு 10 மணிக்கே போயிட்டோம், அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் எங்கள் அத்தை என் பையனை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வேணுங்கிறது பார்க்கலான்ட்டு அப்படியே போனோம். கதை வீடியோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் பட் குழந்தைங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது, கை எங்கேயுமே விடாதீங்க. ஒரு இடத்துல யாராச்சும் ஒருத்தர் கேரி பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தைங்கள கேரி பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்கள போய் கூட்டிகிட்டு போக முடியும். சேஃபாக கூட்டிகிட்டு வர முடியும். இதுதான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் மீண்டும் சொல்கிறேன்னா வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது, அதனால் இதை சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போங்க. நல்ல தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். குருநாதர் சுவாமி கோவிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. அதனால சும்மா லிட்டிலாக ஒரு கடை வீதி எப்படி இருக்குங்கிறது இங்கே வந்து குட்டியாக ஒரு வீடியோ சும்மா அப்லோட் பண்ணலான்னு பண்ணேன். ரோட்ஸ் ஓரளவுக்கு மழை பெஞ்சு ஓரளவுக்கு டர்ட்டியாக தான் இருந்தது. பரவாயில்ல. அவங்க சித்தப்பா அப்பாவோட போயிட்டுருக்குறான். முன்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் சின்ன இதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த முதல் வீடியோ இது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குற முதல் வீடியோ. ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு வெளியே வந்தது அப்படியே என்ன இருக்குது அவனுக்கு விளையாடுறதுக்குன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே நடந்து போகலாம் கொஞ்சம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு கீழே வந்துகிட்டே இருந்தோம். அது பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும், இந்த ரோட்டோர் எல்லாம் இந்த பசங்களை மேலே நடக்க வச்சு ஒரு வித்தியை காட்டுவாங்கள்ல, அது வேறு ஓடிட்டு இருந்தது. அதை நின்று அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்க்கலான்னு வேடிக்கையை வச்சு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆடி முடிச்சுட்டாங்க. சரி பார்க்கலான்ட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டு அப்படியே மறுபடியும் போனோம். இங்கே எழுதிருந்தது, அது உங்களுக்கு காமிக்கல. இங்கே வந்து என்னென்னா குட்டி மாடுங்க, குட்டி ஆடுங்க, குட்டி குதிரைங்க எல்லாம் இங்கே குட்டியாக வருமாமா. நாங்கள் உள்ளே போக முடியல, பட் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது அந்த வீடியோ, அதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். குட்டி வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த குட்டி மாடுங்க பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் குட்டியாக இருந்தது. அது கொஞ்சமாக இங்கே காமிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே கீழே நடந்து போகலாம் அப்படின்ட்டு போனாங்க பாருங்கள். மாடெல்லாம் ரொம்ப பட்டி மாடுன்னு சொல்லுவாங்க. குட்டி மாடுங்க வருவாங்களாம்மா. ஆடெல்லாம் வரும். மாடு, ஆடு, கோழி. இங்கே கோழியெல்லாம் நிறைய சாமிக்கு வேண்டி விடுவாங்க. அப்புறம் அதை விட இன்னொன்று சொல்லணுன்னா இங்கே வந்து கயிறு, கம்பு இதெல்லாம் தான் நிறைய வரும். பயங்கர ஃபேமஸ். பேரிக்காய் கூட ஃபேமஸாக இருக்குமாம் இங்கே, அதுவும் சொன்னாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா காமிக்கிற பாருங்கள், ஒரு இடத்துல நிறைய பூக்கடை இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா கயிறு மெயினாக விதமாக கலரான கயிறு. இங்கே குட்டி கயிறுங்க இங்கெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம நிறைய வாங்கிட்டு போகிறாங்களாம்மா எல்லோரும். நாங்களும் பார்த்தோம், அது வேடிக்கை. ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நானும் போகிறது. எங்கே பார்த்தாலும் கயிறு கடை, கம்பு கடை, இதுதான் நிறைய என் கண்ணுக்கு பட்டுச்சு. எல்லாமே அதையே பார்க்க உங்களுக்கும் காமிக்கலான்ட்டு சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேங்க பாருங்கள். நிறைய கயிறு கடை தான் நிறைய இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு சரி, அங்கே ஒரு 5-6 ஆர்ஸ் இருந்தது. ஆர்ஸ் கொஞ்சம் கூட்டமாக நிறைய ஆர்ஸ் இருந்தது அங்கே. சரி, அங்கே போய் பையனுக்கு காமிக்கலான்ட்டு அப்படியே
சூடக்கிறது வாங்கிட்டு வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போனோம். அங்கே போனோம் 2 குட்டி ஹார்ஸு 2 பெரிய ஹார்ஸ் இருந்தது. அதை போய் பையனுக்கு அப்படியே வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு போனோம். பாருங்கள் எத்தனை ஹார்ஸ் இருக்குதுன்னு. இங்கெல்லாம் இதுதான் நிறைய வருமாமா, மாடுங்க, ஹார்ஸு, கோழி, சின்ன கன்றுக்குட்டி, இந்த மாதிரி தான் நிறைய வரும் இந்த தெருவில். கொஞ்சம் நாங்கள் பாருங்கள், நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை ஹார்ஸ் இருக்குதுன்னு. இங்கே திரும்பி பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது இந்த ஹார்ஸ். ஆனால் இது வந்து இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கும்னு சொன்னாங்க. பார்த்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து என் பையன் விளையாடே ஆகணும், எனக்கு ராட்டினம் அது இதெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே போகிறோம். ஆனால் ரோடு ரொம்ப இதாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கிளிப்பிங் காமிக்கிறேன் ஹார்ஸில். அப்புறம் தான் விளையாடுற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் நிறைய எக்கச்சக்க ராட்டினம், ரொம்ப பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஸ்லைடு இது அந்த மாதிரி மூவிங் நிறைய இருக்குது. இங்கே ஒரு கடை இருந்தது பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவனை கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக இருந்து பசங்களை விளையாட வைக்கிறதுக்கு ஒரு 2 கேம் விளையாட வச்சோம். அதுக்கப்புறம் நல்லா வெயில் ஆயிடுச்சு, தாக வேறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி போகலாம், வெளியே போயிட்டு எதாவது சாப்பிட்லான்ட்டு கடையில் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டுருக்குறோம். அவனுக்கு ஒரு 2 வீடியோ கேம்ஸ் தான் ஆட வச்சோம். அதுக்கப்புறம் பசி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு இதில் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே கடையிலேருந்து வெளியே வந்தோம். வரும்போது பேரிக்காய் கடை கண்ணில் பட்டுச்சு. சரி வாங்கி ஆகணுமே அப்படின்ட்டு போய் கேட்டால் கிலோ 140 160 சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த பேரிக்காய். அதை கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு டாட்டா பாய் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.